எல்லோருக்கும் வணக்கம். இன்று ஈரான் யுத்தத்தை பற்றி சில கருத்துக்களை சொல்லலாம் நினைக்கிறேன். இந்த அமெரிக்க ஈரான் யுத்தமானது மனித குலத்துக்கே மிக மிக மனித குலமே வெக்கி தலைகுனியக்கூடிய ஒரு சம்பவமாக நடந்து கொண்டிருக்கு. இன்றைக்கு 8ஆம் தேதி 3ஆம் மாதம். நேற்று இரவு நடந்த அந்த தாக்குதல், தெஹ்ரான் மீது அந்த எண்ணக்குதம் தாக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து வேறு இடங்களிலும் மொத்தம் 6 இடங்களில் தாக்கப்பட்டதாக எண்ணக்குதங்கள் அறிய முடியுது. உண்மையில் இது அந்த புகமண்டலம் மிக மோசமான, தனியாக ஈராக்கை பாதிக்க போகிறதில்ல, எல்லா அயல் நாடுகளையும் அது பாதிக்கும். என்னென்னா, ஒரு சூழல் மாசடைகிற இவ்வளோ பெரிய பிரச்சனை, சூழல் மாசடைகிறதுக்கு ஒரு காருக்குள்ளே விட்டு அதை வெளியே வாரதே ஃபில்டர் பண்ணப்பட்டு வார அளவுக்கு எல்லாம் செய்யப்பட்டிருக்கிற இந்த காலத்தில் எந்த ஃபில்டர் பண்ணப்படாத இந்த ஒயில் மிகவும் மேலே போய் கடைசியாக மழையோடு சேர்ந்தது கீழே ஒயிலாக வந்தது என்றது புகமண்டலமாக காட்சியளிக்கிற விஷயங்கள் நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க. உண்மையாக இது மிக மிக மோசமான, இதை சொல்கிறது நாங்கள் எப்படி சொல்லுவோம்னா, முதலாளித்துவம் அந்த சொல்லு உங்களுக்கு அலேர்ஜிக்காக இருக்கலாம் சில வேளை. உண்மையிலே தான் நடந்தது. முதலாளித்துவத்தினுடைய உச்சம்தான் இந்த யுத்தம். இந்த 2 நாடுகளும் ஒரு மிகவும் எங்களுக்கு விளங்குதானே, எப்படியோ கஷ்டம். ஈராக் மேலே யுத்தம் நடந்து தோத்தது, அதே மாதிரி ஈரானும் அந்த தோல்வியைத்தான் தழுவும். அது தெரியும். அது ஏன்னு சொன்னால் அவ்வளவுக்கு ஈரானுடைய பலம் இல்லை, காணாது. அப்போ மிகப்பெரிய வல்லரசு சொல்லுவினம் தானே, ஒரு சண்டியனாக இருக்கிறவன் தான் இறங்கி போகணும். என்ன அது மாதிரி அவையில் ஒரு முன்மாதிரியாக நடக்கணும், ஒன்றில் அந்த நாட்டோடு அணுகி பேசியிருக்கணும். அப்போ மிகப்பெரிய கொடுமையான ஒரு யுத்தம், மனிதகுலம். அடுத்தது ஈரானுடைய எண்ணெய் என்றது ஈரானுக்கு சொந்தம் இல்லைன்னு சொன்னால் ஈரான் மட்டும் அதை பாவிக்கிற இல்லை, உலகம் முழுவதும் பாவிக்கிற எந்த பொருளுமே உணவுப் பொருளாக இருக்கலாம், எதுவுமே உலகம் தொடர்பாக தான் இருக்குது. ஒரு நாட்டுகிட்ட கொடுக்கறது இன்னொரு நாட்டுகிட்ட வளம் இருக்கும், வளம் இல்லாமல் இருக்கும், கொடுத்து வாங்குகிற தொடர்போடு தான் இருக்கிறோம். அப்போ அந்த நாட்டின் அழிக்கப்பட்டால், அந்த ஒயில் அழிக்கப்பட்டால் இலங்கை மற்றும் ஏனைய ஆப்பிரிக்க நாடுகளுக்கெல்லாம் மிகப்பெரிய பசிபட்டினின்ற அளவுக்கு போகும். அது ஈரான் மூலம் கொடுத்து வாங்குறது, மாற்றீடாக பண்டமாற்றாக தான் அது நடக்கிறது, காசை அடிப்படையாக வச்சு அது அப்போ இது மனித குலத்துக்கு எதிரான ஒரு யுத்தம். இது ஏனென்றால் ஈரானுடைய எண்ணெயை கொளுத்த இயலாது, அது ஈரானுடைய எண்ணெய் என்று நாங்கள் எடுக்க இயலாது. அது எல்லாருக்குமான ஒரு தயாரிக்கிற இடம்தான் அது. அப்படித்தான் ஒவ்வொரு விஷயங்களும். மற்றது தண்ணீர் குடி தண்ணீருக்கும் அடிக்கப்பட்டிருக்கிறது. உண்மையில் அது கடல் தண்ணியை ஃபில்டர் பண்ணி நல்ல தண்ணியாக்கி குடிக்கிற ஒரு நாடு. அப்போ இப்படி பாருங்களேன், உலகம் ஒரு நாடு. அப்போ ஒரு நாட்டில் ஒன்று இயற்கை வளம் இருக்கும், இன்னொரு நாட்டில் பச்சையாக இருக்குது, நாடுகள் இருக்குது எல்லாம். பிரேசில் ஒரு பச்சையான நாடு, அமெரிக்கா எல்லாமே பச்சைன்னு சொல்கிறது இந்த இயற்கை வளங்கள், அதாவது தானியங்கள் விளையக்கூடிய பெரிய மரங்கள், மாமரம், தென்னை மரம் இருக்கக்கூடிய நாடு. ஈரான் அப்படி இல்லை. அப்போ அந்த மக்கள் அந்த காஞ்ச நிலத்தில் வாழ்கிறார்கள் என்றதே ஏனைய நாடுகளுக்கு, அவர்கள் அங்கே வாழ்கிறதுக்கு நன்றி உணர்வோடு நாங்கள் மற்ற நாடுகள் பார்க்கணும். எப்படி நன்றி உணர்வாகண்டா, அவைகளும் எங்களோட இடத்துல வாழணும், அதுதான் முறை. அதை எந்த நாடாக, அமெரிக்காவாக இருந்தான்னு, ரஷ்யாவாக இருந்தான்னு, உலகத்தில் எந்த நாடாக இருந்தான்னு இயற்கை வளம் இல்லாத நாட்டில் அவை எண்ணெய் எடுத்துக்கொண்டு வாழணும். அப்போ நாங்கள் உலக பங்கீடு செய்துட்டோமா? எல்லாருக்கும் இயற்கை வளம் உள்ள நாட்டை கொடுக்குறது ஒவ்வொரு மனிதனோட கடமை தானே. அப்போ அப்படி கொடுக்காமல் இருக்கிறபடியாக அவர்கள் அங்கே வாழ்கிறது நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் அவர்களுக்கு. இயற்கை வளமான நாட்டு நாங்கள் கொடுக்க இல்லை, கல் பூமியை தான் கொடுத்துருக்குறோம். அப்போ கொடுத்துருக்குறோம்னா அவர்கள் வச்சிருக்கிறார்கள். ஏனைய நாடுகள் அப்படிக்கான நாடு இருக்குது, ஆப்பிரிக்காவில் எல்லாம் இருக்குது. அப்போ நாங்கள் ஒருவருக்கு தொடர்பாக இருக்கணும். அப்போ இது ஒரு மனிதகுலம் ஒரு அழகான உலகத்தை படைச்சி யுத்தம் இல்லாத அது எந்த இராணுவமாக இருந்தான்னு. இன்றைக்கு இலங்கையில் பிடிப்பட்ட இராணுவம் உண்மையில் மிக மிக இலங்கை அரசாங்கத்தை எத்தனை தரவும் பாராட்டலாம் இல்லை, அது மனித கடமை. அவருக்கு அந்த அனுரை அவர்கள் அவருடைய அந்த மனிதாபிமானம் நாங்கள் அவருடைய ஒவ்வொரு பேச்சிலும் அறிவோம்.
இந்த ஆர்மியை இந்த இராணுவத்தை ஈரான் இராணுவத்தை காப்பாற்றி கொண்டு வரைகளே எங்களுக்கு விளங்குது அடுத்த என்ன செய்யணுமோ இன்றைக்கு கடைசியான முடிவு கூட அதாத்தான் இருக்குது. அது வந்து மனிதாபிமானமாக செய்கிற விஷயம், அது கடமை, மனித உயிர். இலங்கை ஈரானில் அவைகள் வாழினோம்னா அவைகள் இலங்கையும் அந்த இராணுவம்ன்றதை நான் மனிதராக பார்க்குறேன். அவர்களுக்கு மனைவி இருக்குது, பிள்ளை இருக்குது, குழந்தை இருக்குது, அம்மா இருக்குது, அண்ணன் இருக்குது, தம்பி இருக்குது. அப்போ எனவே வந்து மனித உயிருக்கு வந்து இலங்கையும் சொந்தம் தான். எங்களுக்கு ஈரான் சொந்தம், அது மாதிரி ஈரான்காரருக்கு இலங்கை சொந்தம், அமெரிக்காவுக்கு இலங்கை சொந்தம், அமெரிக்காவுக்கு ஈரான் சொந்தம். இப்படி நாடுகளுக்கு நாடு உறவு தான். உறவுண்டா சொந்தம்ண்டா அவர்களுக்கும் அந்த பூமியை ஒரு நாடு. அது என்னுடைய கொள்கை, என்னுடைய கருத்துண்டா இதுதான். மனித குலம் அப்படி தான் சிந்திக்கணும். அப்படி நாங்கள் சிந்திக்க தவறிவிட்டோம். சோசலிச ரீதியில் இடதுசாரி சிந்தனையோடு இந்த உலகம் வளருமா இருந்தால், நாம் அடிக்கடி சொல்கிறோன்னா அதால் வாசிப்பு சிந்தனை மூலம் அப்படி வந்திருக்குமெண்டா இந்த யுத்தம் நடந்திருக்காது. எல்லா அநேகமான நாடுகள் எல்லாரும் முதலாளித்துவ கட்சிக்கு வாக்களித்து போட்டு பிறகு யுத்தம் நடக்குதுன்னு கத்திக்குளறதுல எந்த பிரயோசனமும் இல்லை. அப்போ நாங்கள் முதலே நிறைய வாசிக்கணும், சிந்திக்கணும், இடதுசாரி உலகத்தை உருவாக்கணும், ஒரு சோசலிச சமுதாயத்தை உருவாக்கணும். அப்போ நாங்கள் ஒருவருக்கொருவர் உறவு வரும், புரிதல் வரும். அப்போ ஒரு நல்ல அரசியலை உலகம் முழுக்க நடத்தலாம். அப்படி நடத்தக்குள்ள ஏற்றுமதி, இறக்குமதி, கொடுக்கல் வாங்கல் எல்லாமே சுகமாக நல்ல முறையில் நடக்கும். ஸோ இப்போ இந்த யுத்தத்தை நாங்கள் நிப்பாட்டி இருக்கணும் என்றதில் என்னுடைய கருத்து எங்கே வருதுண்டா, இது வந்து சில மாதங்களுக்கு முதல் ஐரோப்பாவில் உள்ள அல்லது ஆசிய எல்லா நாடுகளுமே 10 பேராசிரியர், நீங்கள் எப்படி யோசிச்சிங்களோ இதுவரை மற்றவர்கள் தெரியாது, இதுக்கான தீர்வு என்னட்டு எப்படி இருந்ததுன்னு சொன்னால் எல்லா பேராசிரியர்களும் சேர்ந்து, அதாவது இப்போ ஜெர்மனியில் 10 பேராசிரியர், அதாவது வாழ்வியல், மனித வாழ்வியல், பண்பியல் பேராசிரியர்களை சொல்கிறேன் நான். வந்து விஞ்ஞான பிரிவையில் உளவியல் ரீதிய தத்துவ பேராசிரியர்கள் மற்றும் மொழியியல் பேராசிரியர், தமிழ்துறை பேராசிரியர் என்று நாங்கள் சொல்கிற மாதிரி அப்படி பேராசிரியர்கள் 10 பேர் ஜெர்மனியிலும், ஜப்பானிலிருந்து 10 பேர், சீனாவிலிருந்து 10, பிரித்தானியாவிலிருந்து 10, அமெரிக்காவிலிருந்து 10 பேர், ரஷ்யாவிலிருந்து 10 பேர் என்று நீங்கள் கற்பனை செய்யுங்க. இப்படி இன்னும் ஒரு 4-5 நாட்டை சேர்ப்போம். ஒரு 10 நாடு, ஒரு 100-200 பேராசிரியர்கள் அல்ல அதை விட கூடவோ நாங்கள் ஒரு செமினார் மாதிரி ஒரு வாரம் நடத்தியிருக்கணும். இங்கிலாண்டில் நடத்தியிருக்கலாம், ரஷ்யாவில் நடத்தியிருக்கலாம், இல்லை சீனாவில் நடத்தியிருக்கலாம். அப்போ அங்கே வந்து எல்லாரும் சேர்ந்து கதைச்சி இந்த யுத்தத்தை நிறுத்துறது, எப்படி நிறுத்துறது, பேச்சுவார்த்தை, ஈரானோட எப்படி பேசணும், இஸ்ரேலோடு எப்படி பேசணும், அமெரிக்காவோட எப்படி பேசணும், இந்த யுத்தத்தால் வரப்போகிற புகைகள், அந்த புகையினுடைய பாதிப்பை பற்றி கதைச்சிருக்கணும். இது நான் ஏற்கனவே இந்த இப்படியான புகை வருமென்று எனக்கு தெரியும். உக்ரைன் சண்டைக்கு நான் அந்த பதிவிட்டிருக்கிறேன், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ எனவே மிகப்பெரிய கொடுமையான ஒரு இந்த புகை, சூழல் மாசடைகிறது, எண்ணெய் குதங்கள். இப்போ எதிர்நிலையில் ஈரான் வந்து ஒரு சவுதி அரேபியா கப்பலை அடிக்குமெண்டா மாறி அடிக்கல எண்ணெய் எரியுது. அதை ஃபில்டர் பண்ணப்படாத எண்ணெய் புகை மண்டலமாக மாறுது. ஒரு 3 வயது குழந்தை தெஹ்ரானில் வாழுதுண்டா அதோட மூச்சில் எப்படி இருக்குமென்று யோசிச்சு பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு நாடு இஸ்ரேலுக்கு குண்டடிக்கிறாண்டா அங்கே ஒரு இஸ்ரேல் குழந்தை, 3 வயது குழந்தை என்ன பாடுபடும் அந்த சுவாசத்துக்கு. அப்போ எனவே மனித குலம் வந்து இந்த பேராசிரியரை என்ன செய்தவர்கள், இந்த பேராசிரியர்கள் ஏன் ஒன்று கூடி முடிவெடுக்க இல்லை என்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. இதுதான் வெக்கப்படணும் எல்லா பேராசிரியர்களும். எனவே இந்த நிலைமை உருவாக்கி இருக்கணும். அப்படி இல்லாமல் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று தெரியாது. இப்போ மனிதகுலம் உண்மையாகவே இந்த இராணுவ வீரர்கள், எனவே இந்த அழிவு வந்து மிக மிக எங்கள் உலக மக்களுடைய அழிவுன்னு நான் பார்க்குறேன். என்னென்னா இடதுசாரி சிந்தனை இல்லாமல், வாசிக்காமல், சிந்திக்காமல் இப்படி கொண்டு வந்து விட்டுட்டோம். அப்போ எனவே வந்து அதிலேருந்து வந்திருந்தால் தான் நான் சொல்கிறேன், இந்த பேராசிரியர்கள் அந்த அறிவும் ஆற்றலும் வளர்ந்துருந்தால் தான் இந்த பேராசிரியர் ஒன்றிணைஞ்சிருப்பினோம். அப்போ ஒன்றுனே இல்லை. அப்போ முதலாளித்துவ மனநிலையில் தான் இருக்கிறார்களான்ற ஒரு கேள்விக்குறியில் வருது. எனவே நாங்கள் இந்த தீர்வுக்கு வாரன்னு சொன்னால் இந்த யுத்தம் உடனடியாக நிறுத்தப்படணும் என்று இப்போ நான் சொல்கிறதால அது நடக்க போகிறதுண்டு இல்லை. இது வந்து தன்னைத்தானே பாதிக்கிற யுத்தமாக மாறுது. பாருங்கள், அந்த புகை வந்து எல்லா நாளைக்கு ஏழாம புகைக்குள்ள ஒரு கால்கை இல்லாமலும் அங்கவீனராக இப்போ உருவாக இந்த யுத்தத்துக்கு பிறகு எத்தனை பேர் அங்கவீனராக மாறப்போயினும், காயப்பட்டாக்கள். அதுக்கு உலகம்தானே பொறுப்பு, எல்லாரும் தானே நாங்கள் பொறுப்பு. எனவே வந்து இது ஒரு மிகப்பெரிய கொடுமையான அழிவான யுத்தமாக போயிட்டுது. மற்றது மதங்களை எடுத்து பார்த்தோம்னா எல்லா நாடுமே மதங்களை வளர்க்குது.
அது ஈரானாக இருக்கலாம், அமெரிக்காவாக இருக்கலாம், கிறிஸ்தவமாக இருக்கலாம், இந்துவாக இருக்கலாம், இஸ்லாமாக இருக்கலாம், எல்லா மதங்களுமே மதத்தால் என்ன நடக்குது? இந்த மதத்தை தணிக்கிறதுக்கு இடதுசாரி சிந்தனையும் மார்க்சிய சிந்தனையும் கம்யூனிச சிந்தனைக்குள்ள வரைக்குள்ள தான் அந்த மதங்கள் கேள்விக்குறியாக்கப்பட்டு அதை என்ன சொல்கிறது, வலுவிழந்து போக பண்ணணும். இது கட்டாயம் அறிவில் அறிவாக வரைக்குள்ள அந்த மதம் கருவும். அப்போ இதுக்குள்ள ஒரு மத எண்ணமும் இந்த யுத்தத்துக்குள்ள மத எண்ணம் இல்லாமல் இருக்காது. நிச்சயமாக மத எண்ணங்களும் தான் அதுக்குள்ள ஊடுருவி இருக்குது. என்னென்னு சொன்னால் அந்த மதம் தானே இந்த மதம் தானே இறக்குறதுல எல்லாம் பாகுபாடு பார்க்கக்கூடும். எனவே உண்மையாகவே அது மனிதர்கள் உண்மையாகவே இன்னொரு 50-100 வருஷத்தில் மதங்கள் இல்லாமல் போகலாம். என்னென்னு சொன்னால் அறிவு வளர வளர மதம் இல்லாமல் போகும். அப்போ அது எந்த மதமாக இருந்தாலும் அவர்கள் மதத்துக்குரியவர்கள் அல்ல என்று பார்த்து அவர்களை தாக்கியலாது, மத ரீதியில் தாக்கியல. அவர்கள் வெறும் மனிதர்கள். அது மதம் ஊட்டப்பட்டதால் வருதே தவிர மற்றும்படி மதத்தை வச்சு ஒரு நாட்டை அடிக்கிறதா இருந்தால் அது மிக மிக வெக்கமானது, கேவலமானது. ஏன்னு சொன்னால் மதம் இல்லாத முறையை அந்த அந்த வலுவான நாடு தான் உருவாக்கணும். இப்போ உதாரணத்துக்கு அமெரிக்கா ஒரு கம்யூனிச நாடுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். இடதுசாரி சிந்தனை உள்ள 80% மக்கள் இடதுசாரி சிந்தனையோட ஒரு இடதுசாரி சிந்தனை உள்ள ஒரு ஆட்சி முறையை அங்கே கொண்டு வந்துட்டோம் என்று வச்சுக்கொள்ளுங்க. அது மாதிரி எந்த நாடும் இந்தியாவாக இருக்கலாம். அப்படியான நாடுகள் வரையக்குள்ள உண்மையாகவே நல்ல அமைதி புரிதல் வரும் நாடுகளுக்கு இடையில். பலமான நாடு தான் சோசலிசத்துக்கு கட்டாயம் வர வேண்டியிருக்கு. அப்படி அப்படி வாரதுன்னா அந்த நாட்டு மக்கள் அந்த அப்படி ஒரு அரசை உருவாக்கணும். அப்போ நாங்கள் அறிவீனமாக வாழ்கிறோம். இப்படியான சிந்தனைக்கு நாங்கள் போகாத வரைக்கும் மனிதர்கள் அறிவீனம். அந்த அறிவீனமான மக்களுக்கு அப்போ முதலாளித்துவம் என்ன செய்யும்ட்டா மதங்களை பரப்பி மதங்களுக்கு காசு கொடுத்து மதங்களை வலுவாக்கி உங்களை சிந்திக்க விடாமல் அப்படியே மூட நம்பிக்கைகளை அப்படியே இருக்க விடும். அப்போ தானே நீங்கள் முதலாளித்துவ கட்சிக்கு வாக்களிப்பீங்க. என்னோட அறிவு வந்தால் நீங்கள் வாக்களிக்க மாட்டீங்க. எனவே முதலாளித்துவம் இப்போ மதத்துக்கு சார்பாக மதத்துக்கு இது பழைய காலத்துக்கு அதை இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. தெரியாமல் இருக்கிற நீங்களும் இதை அறிஞ்சு கொள்ளுங்க. எனவே அப்போ உங்களுக்கு மதத்தாலும் கடவுளாலும் இஞ்சி ஒருத்தருக்கும் இந்த நோய் நொடி மாறினதும் இல்லை. இந்த குண்டுகள் விழுகுது, குண்டுகளை கடவுள் தடுக்கவும் இல்லை. அப்போ எங்களுக்கு விளங்குதல்ல. அப்போ நாங்கள் அதை கடந்து ஒரு மனித குலத்தை எல்லாருக்கும் பொதுவானது மதம் இல்லாத தன்னைக்கு அல்லது காலம் முழுவதும் மதமும் மோதிக்கொண்டே இருக்கும். எனவே நாங்கள் மதத்துக்கு வெளியில் வரணும். எனவே எங்களுக்கு அதுக்கு ஒரு அறிவு ஞானம் இருக்கிறது. அதை நீங்கள் தான் புரிஞ்சு கொள்ளணும். நாங்கள் இதில் சொல்கிறதால வராது. வெறும் மூட நம்பிக்கைகளும் வெறும் உற்பத்தி செலவுகளும் வீண் செலவுகளாக போகுது. அது இன்னொரு பக்கம் பெரிய தலைப்பு இருக்குது. நான் அதுக்குள்ளே போகலை. இப்போ எனவே உண்மையில் ஒரு அறிவு ரீதியாக மனித குலம் சிந்திக்கணும். இப்போ ஈரானுடைய ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு மனிதனும் என்னுடைய சொந்த சகோதரமாக பார்க்கணும். அமெரிக்க இராணுவம் இறந்தால் அமெரிக்க இராணுவம் ஒவ்வொருவரும் எங்களோட சகோதரங்கள். இஸ்ரேல் இராணுவம் இறந்தால் எங்களோட சகோதரங்கள். நாங்கள் கூட்டு சேர்ந்து இந்த உலக நாடு ஒற்றுமையாக நிறைவாக வாழலாம். இராணுவம் இல்லாத உலகம்தான் என்னுடைய உலகம். இராணுவம் தேவையில்லை. எங்களுக்கு புரிதலும் இல்லை, அறிவும் இல்லை என்றதால தான் இந்த வரைக்கும் இராணுவ உற்பத்திகளும் இராணுவமும் இருக்குது. ஆனால் இராணுவம் இல்லாத அழகான உலகத்தை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து படைக்கலாம். அதுக்கு இந்த பேராசிரியர்கள் நிச்சயமாக ஒன்று சேர்ந்து மிக வேகமாக இந்த யுத்த காலத்திலும் ஒன்று சேரலாம். நான் இப்போ ஆங்கிலத்தில் கதைக்க இல்லை. அப்போ நான் தமிழில் தான் கதைக்கிறேன். அப்போ இது போன்ற கருத்துக்களை உலகளாவி பரவணுமன்றதுக்கு தமிழ் ஊடாக நான் கதைக்கிறேனே தவிர இது உலக ரீதியில் எல்லாருக்கும் பரவணும். ஆனால் அவர் இப்போ தெரிஞ்சு கொண்டு தான் யுத்தம் செய்யணும். இதுகளெல்லாம் தத்துவம், மனிதர் என்றால் என்ன, வாழ்க்கை என்றால் எல்லாம் தெரிஞ்சு கொண்டே நாங்கள் யுத்தம் செய்கிறோம்ன்றா அதை தடுக்க இயலாது. அதை தடுக்கிறதுக்கும் இன்னொரு அறிவு, மேலதிக இன்னொரு அறிவு நாங்கள் கொடுக்கப்படணும். அந்த அறிவுக்கு நாங்கள் என்னென்று திணிக்க முடியும்? யார் இதை செய்கிறது? அப்போ நாங்கள் இப்போ தமிழுண்டு எடுத்தால் நாங்கள் பொறுப்பாக நடப்போம். இந்தியான் மனிதாபிமானத்தில் பெரும் பங்கை நாங்கள் பார்க்குறோம். இப்போ நாங்கள் எங்களோட இலங்கைன்றபடியாக நான் சொல்கிறேன், எங்களோட ஜனாதிபதி அவர்கள் செய்திருக்கிற அந்த துணிச்சலானன்றதை விட அந்த மனிதாபிமான உதவி நாங்கள் எப்படி இயல்பாக ஒரு எந்த இராணுவமாக இருந்தான்னு அதை காப்பாற்றணுமென்ற இயல்பான அடுத்த கட்டம் என்ன செய்யணும், அடுத்து அவசரமாக கொடுக்கும். அங்கே பெரிய யுத்தம் நடக்குது, ஈரானுக்கு கொடுக்க இயலாது.
உடனடியாக போங்கன்னு சொல்ல இயலாது. அப்போ இந்த முறை விசா கொடுத்து ஒரு மாத விசா கொடுத்து அவர்களை வச்சிருக்கு. அப்போ அது இவ்வளோ பெரிய மனிதாபிமானம். இது இந்த முன்மாதிரி இப்படியான முன்மாதிரி உலகத்துக்கு ஒரு பாடமாக போக வேணும். அது உண்மையிலே இந்தியாவிலே அது மறைச்சு அங்கே யுத்தம் தொடங்கிட்டு நீங்கள் போகணாம்னு முதல் தொடக்கத்திலே அங்கே மறைச்சிருந்துருக்கணும். ஸோ அப்படி அவர்கள் செய்ய இல்லை. அப்படி இருக்க இலங்கை செய்திருக்குது மிக மகிழ்ச்சி, மிக சந்தோஷம். கடைசியாக நான் ஒரு இன்றைய பெண்கள் தினத்தில் எங்கள் ஜனாதிபதி அவர்கள் இந்த உரை நான் கேட்கையில் அவர் அந்த மக்களுக்குள்ளே போனதை பார்த்துருக்கிறேன் செய்தி மூலம். மிக மக்கள் முழுவதுமே திரண்டு ஆரவாரப்பட்டு அவ்வளவுக்கு அவரை புரிஞ்சிருக்கணும். அவரை புரிகிறதுக்குன்ற ஒரு அறிவு தேவை. அந்த அறிவை அடைஞ்சு கொண்டு வரினோம். அவ்வளவு பெரிய ஒரு மனிதாபிமான மிக நேசமான ஒரு மிகப்பெரிய தலைவரை இலங்கை பெற்றிருக்குது. அவர் உலகத் தலைவர் என்று நான் முந்தி சொல்லியிருப்பேன். உலகம் முழுவதுக்குமே அத்தனை நாட்டுக்கும் தீர்வு சொல்லக்கூடிய ஆற்றலும் அறிவும் படைத்தவர். அவரை நாங்கள் சிங்களமாகவோ தமிழாகவோ வேறொரு மொழிக்குரியவராகவோ நாங்கள் அடையாளப்படுத்த தேவையில்லை. இது பெரிய ஒரு பொக்கிஷமாக மிகப்பெரிய ஒரு சிறந்த ஒரு நல்ல மனிதராக பார்க்குறோம். இன்றைக்கு அந்த மக்களுக்குள்ள பார்த்தது மிகவும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தினது எனக்கு. அது மாதிரி உங்களுக்கும் எல்லோருக்கும் இருக்கும். இவர் செய்த அந்த ஒவ்வொரு விடயங்களையும் நாங்கள் பார்க்குறோம். எனவே அந்த மனிதாபிமானம் பற்றி அவர் மேலும் இப்போ இந்த ஈரான் யுத்தத்துக்கு அதை நிறுத்துறதுக்கு அவரும் ஒத்துழைக்க வேணும். ஆனால் அந்த ஒத்துழைப்பு சாதக பாதகங்களை உருவாக்குற ஒரு உலக அறிவீனமான உலகத்துக்குள்ள நாங்கள் மாட்டுப்பட்டிருக்கிறோம். எனவே அதில் கவனம் எடுக்கணும். கவனம் எடுக்கிற ரீதியில் தான் அது நடந்து கொண்டிருக்கும். எனவே இன்றைக்கு ஒரு சுருக்கமாக இந்த விஷயத்தை முடிக்கிறேன். அங்கால திரும்பவும் உக்ரைன் யுத்தமும் ரஷ்ய யுத்தமும் நடக்குது. உண்மையாகவே 2 பக்கங்களும் மனிதகுலம் அழிவுக்கு போகுது. இது அறிவீனம். கடைசியாக ஒரு குற்றத்தை சொல்கிறேன். நாங்கள் வாசிக்காததால் உலக மக்கள் எல்லோரும் நாங்கள் வாசிக்காததாலும் சிந்திக்காததாலும் நல்ல வாழ்வியலை தத்துவங்களை படிக்காததாலும் நாங்கள் இடதுசாரி சிந்தனைக்கு வர இல்லை. நாங்கள் முதலாளித்துவ பக்கம்தான் நிற்கிறோம். முதலாளித்துவ பக்கம் நிற்கிற ஒருத்தரும் ஈரான் யுத்தத்தையோ இந்த இதில் இருக்கிற மக்களுக்கோ நீங்கள் கதைக்க இயலாத ஒருத்தரும். நீங்கள் அந்த ஒரு ஆய்வாளர் என்னமோ ஈரான் தோக்காதுன்றார். என்னென்று இந்த பெரிய நாடு அடிக்குது ஈரான் தோக்காதுன்னு சொல்கிற அளவில் அவன் ஆய்வு இருக்குது. இது எனக்கு விளங்கே இல்லை. தோக்கிறதா வெற்றியாண்டில்லை. இந்த வெறும் செய்தி சொல்கிறது இல்லை. இதில் உள்ள மனிதாபிமான உண்மைத்தன்மை இப்போ நான் இதில் பேசின மாதிரியான கருத்துக்களைத்தான் ஊடகங்கள் சொல்லணும், கதைக்கணும். இது அதை விட்டுட்டு வெறும் தகவலை அங்கே எரியுது இங்கே எரியுது அது அடிக்கும் இது வெல்லும் அந்த 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 மேட்ச் கணக்கு போட்ட மாதிரி கேத்திர கணிதம் போட்ட மாதிரி என்ன சொல்லி ஊடகங்கள் சொல்லி கொண்டிருக்கணும் என விளங்கையில். ஸோ எனவே நீங்கள் இடதுசாரியாக இல்லாத மார்க்சிய சிந்தனை இல்லாத திருக்குறளை நேசிக்காத நீங்கள் உண்மைகளை வாசிக்காத ஆக்கள் நீங்கள் இந்த யுத்தத்தை பற்றியோ அழிவுகளை பற்றியோ நீங்கள் கரிசனை கொள்றதுக்கு அக்கறை இல்லை. ஆனால் அதுக்கு பொறுப்பு மிக்க ஒரு சிந்தனை மிக்க ஒரு மனிதாபிமானம் யுத்தம் நடக்காத உலகத்தை நேசிக்கிற ஒரு இடதுசாரி சிந்தனை உள்ளவர்களுக்குத்தான் இந்த பொறுப்பு மிக்க கருத்துகளில் பங்கு பெற்றவோ இந்த யுத்தம் வேண்டாம் என்று சொல்கிற தகுதியும் தகமையும் இருக்குன்னு கூறிக்கொண்டு இத்துடன் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.